கனடாங்கிற ஒரு நாடு அந்த 8953 மரம் கிட்டத்தட்ட 9000 மரம் ஒரு மனிதனுக்கு. அந்த பிரதமர் சொல்கிறார் 100 கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன். அவன் யாரு? பிரதமர். இவங்க யாரு? புரோக்கர்ஸ். அவன் தலைவன், இவர்கள் தரகர்கள். போடா எழுதி வச்சிருப்பான் கார்பரேஷன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும். வெறியா வருமா வராதா? டேய், உங்களை எல்லாம் ஒழிக்காம எப்படா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப எப்படி இந்த மரம் நட சொல்றிய சீமான்? அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ண பண்ற பாரா? இங்க பண்ண ஒரு கழிவு நீரோட கூவாத்துல கலக்காது. சென்னையில எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன். குழாயில் எடுத்துட்டு போவேன். எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டினல, இதே மாதிரி போட்டு காட்டுவேன். இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு பண்ணுவேன். 50 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன். வச்சு சுத்திகரிப்பேன். சுத்திகரிச்சு இந்த தண்ணீரை தனியா எடுப்பேன். மரம் நடுதல், சாலை போடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே படிமல மண், அது மிகுந்த வளம் மிகுந்த உரம். இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு, இலைக்கழிவு, மனித கழிவு, ஆடு கழிவு எல்லாம் அங்க இருக்கும். அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன். உரமா எடுத்துட்டு போயிருவேன். இந்த மரக்கண்ணு நட, செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன். என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறான். வெயிட் அண்ட் சி. சொல்லும் போது உனக்கு ரொம்ப இதான் இருக்கும், காமெடியா இருக்கும். ஆமா, நானும் கூட இனிமே நானா சொல்றத மரங்களை நடு அது அப்படி சொல்றது யாராவது வேற ஆள் பேரை போடணும். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதரம், தஸ்தோவிஸ்கி சொன்னது போல சொல்றோம். யுவான் சுவாங் அவர் சீன பயணியில் அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்புலப்பா. அதுதான் இங்க இருக்கிறது. இவனுக்கு ஒரு நோய். இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்பிட்டு இருக்கான்ல, அது மாதிரிதான் இது. அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பாக்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முடுங்க முடியாது, வேற எவனும் முடுங்க முடியாது. ஏன்? அவனே உட்காந்து பிடிங்கிடுவான். அவன் என்னதான் மனதில் வச்சுட்டு பேசுறாப்ல, எவனும் முடுங்க முடியாது. ஏன்? அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம். போடாடே போட, மயிரை புடுங்குற வேலை தானடா உனக்கு தெரியும். வேற என்னடா தெரியும்? வேற என்ன தெரியும்? மரம் நடுவிய. டேய், எத்தனை தலைவன்டா. அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சுடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியாடா? நட்டியா? 1 கோடி தொண்டன் புடுங்கினா நட. வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டால் 1 கோடி மரம்டா. பிக்காளி பேட. என் அப்பன் சொல்றான்டா, 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா, 2 நட்டா 12 கோடி மரம்டா. பைத்தியக்காரங்களா பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும். மாத்துவண்டா இந்த மகன். இவ்வளவு சொல்லி தருது மரம் பயிற்சிருச்சு பிள்ளைகளுக்கு. இருங்க இவ்வளவு சொல்லி தருது மரம். கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா சொல்றாங்குது. இரு சொல்றேன், கோச்சுக்கத இரு சொல்றேங்கிறல்ல. இதுக்கு நாம் பொறுப்பு இல்ல. இதுக்கு I am not a response. ஆமா, அப்ப என்ன சொல்லுது அது? இது சொல்லுங்க, சொல்லிடுறேன். நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அறிவோடு பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தாரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும். உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டதுக்கு ஏன்டா என்னைய சொல்லி திட்டிய? என்னை அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் என்னை மரமண்ட ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறிய? அதுக்கு நன்றி கடனாடா? இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா? மரமண்டன் திட்டதுக்காடா உங்களை அப்படி வளர்த்திருக்கேன்? டேய், உங்களுக்கு இருக்கிறது மரமண்ட இல்லடா, மயிறு மண்ட. நன்றி, வணக்கம். உறவுகளே, இன்னும் 10 நிமிடம். இப்பொழுது திருவள்ளுவர் திருத்தணி. இனிமேதான் ஒளி வாங்க போடியா. இனிமேதான் முக்கியமானது இருக்கு, முக்கியமான செய்தி இருக்கு. இங்க பாருங்க, 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தம்பி
தலைமை நிலைய செயலர் திருவள்ளூர் மாவட்டத்திலே தம்பி செந்தில் அவர்கள் என் தம்பி செந்தில் அவர்கள் விவசாயி சின்னத்திலே அந்த திருத்தணி தொகுதியில என்னுடைய தம்பி அவர்கள் விவசாயி சின்னத்திலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். என் அன்பு சொந்தங்கள், நாம் தமிழர் கட்சியின் வெற்றியாக பார்க்காமல் தமிழ் பேரினத்தின் வெற்றி, அரசியல் மாற்றத்திற்கான வெற்றி, எளிய மக்கள் அவர்களுக்கான அதிகாரத்திற்கான வெற்றி என்று நினைவில் வைத்துக் கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடல்ல, சுடுகாடு. விவசாயிக்கு வாக்களியுங்கள், அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க.